நேற்று ஷாப்பிங் போயிருந்தோம்ல, அதோட பில் தான் இது. என்னென்ன வாங்கியிருக்கோன்னு ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ வருதுங்கிறதையும் காட்டுறேன். அடுத்து கடலை மிட்டாய், அப்புறம் என்ன வாங்கியிருக்கோம், அப்புறம் இந்த கேக் சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சுன்னு வாங்கணும். இது வந்து 6 ரியால். நம்ம ஊர் காசுக்கு வந்துடும், நிறையாவே 200 ரூபா கிட்ட வந்துடும். அப்புறம் சேமியா வாங்கணும். பிரியாணி செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஸ்மதி ரைஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் இப்போ தான் எடுத்து வைக்கணும். அப்புறம் இதுதான் இங்கே இருக்கிறதுலே செம. இத்தனோண்டு கருவேப்பிலை 2 ரியால்னா 50 ரூபா. எங்கள் வீட்டில் எவ்வளோ கருவேப்பிலை இருக்கும் தெரியுமா? செடி ஃபுல்லாக இருக்கும், தோட்டம் ஃபுல்லாக வெறும் கருவேப்பிலையாக தான் இருக்கும். ஆனால் இங்கே இத்தோண்டு 4 கொத்து 50 ரூபா கொத்து வாங்கணும். அப்புறம் வாங்கினதுலே ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த மஸ்மெலன். இது வந்து கிலோ 5 ரூபான்னு இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு பழம் வாங்கினது வந்து 2 கிலோன்னு நினைக்கிறேன், 10 ரியால்னு போட்டிருக்காங்க. அடுத்து தேங்காய். இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா 2 தேங்காய் வந்து 5 ரியால். ஆனால் வந்து இது துருவி எங்கள் தேங்காய் இருக்கும், சில்லாக இருக்கும் தேங்காய் வச்சுருந்தாங்க. அது வந்து துருவி வச்ச தேங்காய் ஒரு பாக்ஸ் 5 ரூபா. ஆனால் இப்படி வாங்கின தேங்காய் ஒரு பாக்ஸ், ஒரு தேங்காய் வந்து 2 தேங்காவே வந்து 5 ரூபா தான். ஸோ நாங்கள் எப்படி இருந்தாலும் அரைக்க தான் போகிறோம். நல்லா இப்படி 5 ரியால் தான். எப்படி இருந்தாலும் நாங்கள் தேங்காய் உடச்சி அரைக்க தான் போகிறோம். ஸோ நல்லா இப்படியே வாங்கிட்டோம். எப்படி காசெல்லாம் சேவ் பண்ணுறது கற்றுங்க என்கிட்ட. முருங்கைக்காய் இது எல்லாமே சேர்த்து வாடி போயிடுச்சு. ஆனால் இது வந்து எவ்வளோடி? 1 ரியால். நம்ம ஊர் காசுக்கு 25 ரூபா. 3 முருங்கை 25 ரூபா. எங்கள் வீட்டில் என் உயரத்துக்கு முருங்கை இருக்கும். மம்மி பார்த்துக்க உன் பொண்ணு போடுற கஷ்டத்தை. அப்புறம் பிரெட். டியூட்டி முடிஞ்சு வந்துட்டு சொல்லல சமைக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு டோஸ்ட் பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்குவோம். இப்படி தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. தென் மாங்காய். அப்புறம் என்ன வாங்கணும்? கார்ன் வாங்கணும். 2 கார்ன். எவ்வளோ இது? 6 ரியால். இந்த டைம் ஆனால் எல்லாமே பயங்கர ப்ரைஸ் இல்லடி. அப்புறம் பொட்டேட்டோ. இது போக எங்களுக்கு 1 மாதத்துக்கு. கார்லிக் எப்படி தெரியுமா? அவங்களே வந்து நல்ல கார்லிக்லாம் வந்து எடுத்து ஒரு நெட் பேக்கில் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அது மாதிரி தான் இருக்கும். அதுவே வந்து எவ்வளோ இருந்துச்சு? 5 ரியால் இருந்துச்சா? 5 ரியால் இருந்துச்சு. அதே மாதிரி லூஸில் வாங்கினது கிலோ 8 ரியால் இருந்துச்சு. நாங்கள் 1/2 கிலோ வாங்கினோம். இது 4 ரியால். மின்ட். இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க மறந்துட்டோம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இது வந்து 1 ரியால் தான். நல்லா இருக்குல்ல? பிரியாணி செய்கிறாங்கிற ஐடியா தான் இந்த பாஸ்மதி ரைஸ் இதெல்லாம் வாங்கணும். அது ஹைலைட் என்னென்னா சிக்கன் வாங்க மறந்துட்டோம். வந்துட்டா இருப்பாருங்க. அம்மா தூக்க முடியல. ஆனியன் ஸ்மெல் உள்ள ஏதோ கிட்ட போயிடுச்சு போல. இதில் என்னென்னா 7 ரியால்னு இதில் லேபிள் ஓட்டிருந்தாங்க. ஆனால் நாங்கள் வாங்குகிற இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பிக் பேக் ஆனியன் 4 ரியால்னு போட்டுருந்துச்சு. விடுவேன்னா நான் ஏன் அப்படி 7 ரியால் போட்டிருக்கீங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க அல்வா அப்ளிகேஷன் இருந்தால் தான் ஆஃபரு, இல்லைனா 7 ரியால்னு சொல்லிட்டு. அப்புறம் என்கிட்ட அப்ளிகேஷன் இல்லை, ஸ்ருதிட்ட தான் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ போட்டு அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டேன் 4 ரியாலுக்கு. அப்புறம் எதுக்கு அங்கே மட்டும் 4 ரியால் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு மட்டும் வெயிட் பார்த்து போடுறீங்கன்ட்டு சூச். சில ஆனியன்ஸ் கெட்டு போயிடுச்சு போல. ஒரு நாளைக்கே தாங்க மாட்டேங்குது வெயிலில். முட்டையும் அந்த மாதிரி தான். முட்டை இந்த மாதிரி தானே. அடுத்ததாக இந்த ஃபுல் ட்ரேவுமே 13 ரியால். ஆனால் பில்லில் வந்து எங்களுக்கு 17 ரியால்னு போட்டிருந்தாங்க. ஏன்னு கேட்டால் அதுவும் வந்து ஆஃபர் அப்ளிகேஷன் இருந்தால் தான் அந்த 4 ரியாலுமே ஆஃபர்னு சொல்லிட்டாங்க. அதையும் விடுவோமா? வாங்கிட்டு வந்துட்டோம்ல 13 ரியாலுக்கு. அடுத்ததாக இது நல்லாயிருக்கும். எனக்கும் ஸ்ருதிக்கு அதிஷாவுக்கு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை நாங்கள் வந்து கடையிலே சாம்பிள் பார்க்குறோன்னு பாதி பாக்ஸ் வந்து சாப்பிட்ருவோம். அல்வாஃபால் யாராவது பார்த்தீங்கன்னா எங்களை மன்னிச்சுங்கள். 4 இது வந்து 4 நல்லாயிருக்கும். ஜாப்பனீஸ் ரைஸ் கிராக்கர்ஸ் நல்லா இருக்கும். இதில் நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து இந்த இதுதான் பிடிக்கும். சீஸ் ஃப்ளேவர் இது நல்லா இருக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து இதாக ரொம்ப பிடிக்கும். நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஸ்டோரேஜ் பாக்ஸ் கழுவி வச்ச பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஃபில் பண்ண வேண்டியதான். அடுத்து வெஜிடபிள்ஸ். பூசணிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அங்கே மேலே இருக்க இந்த என்னடி சொல்லுவாங்க தெரியல, ஆனால் பிஞ்சில் தான் இந்த மாதிரி அந்த முள்ளாக இருக்கும். இது வந்து எவ்வளோ வாங்கணும்? எல்லாமே சேர்த்து இது நான் வந்து மொத்தமாக வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து போட்டு 18 ரியாலுக்கு பில் எடுத்தோம். 19 ரியால். அதில் 1 ரியால் டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க. சூப்பராக டிஸ்கவுண்ட் வாங்கிட்டு வந்தா. நாங்கள் எப்போ இங்கே தானே வாங்குவோம், 1 ரியால் டிஸ்கவுண்ட் கொடுங்க. இது வந்து இது வாங்கணும். தெரியல எவ்வளோன்ட்டு. நான் வந்து மொத்தமாக வாங்கினேன். அப்புறம் பீன்ஸு, அவரைக்காய்,
இதெல்லாமே சேர்த்து வாங்கிட்டு வந்தோம். எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு இது போதும்னு நினைக்கிறேன். நான் சமைக்கிற சமையலுக்கு தக்காளி வெங்காயம் மட்டும் அதிகமாக வாங்கிப்போம். ஏன்னா வந்து ஒன்றுமே இல்லைனாலும் வெங்காயம் தக்காளி மட்டும் வாங்கி ஏதாவது ஒரு செஞ்சுப்போம். அதனால வந்து டொமேட்டோவும் ஆனியன் தான் பெஸ்ட்டு. ஸோ அதனால அதுதான் நிறையா வாங்கியிருக்கோம். அடுத்து வந்து புடலங்காய் வந்து என்ன செய்வாங்க, கூட்டு பருப்பெல்லாம் போட்டு கூட்டு வைப்போம். நாங்கள் ஏதோ ஸ்டைலில் வைப்போம். அது நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அடுத்து குண்டு கத்திரிக்காய் தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் குண்டு கத்திரிக்காய் இல்லையா, அதனால இந்த பைப் மாதிரி கத்திரிக்காய் வாங்கணும். அப்புறம் இஞ்சிலாம் பயங்கர காசு. எவ்வளோ தெரியுமா? இந்த ஒரு பீஸ் வந்து 2 ரியால்னா 50 ரூபா. இந்த ஒரு பீஸ் 50 ரூபா. நான் எங்கே போய் சொல்றது? அடுத்து இந்த பச்சை மிளகாலாம் வந்து ஃப்ரீ. நம்ம ஊரில் வந்து சண்டை போட்டு வாங்கணும். நம்ம ஊரில் கருவேப்பிலை கொத்தமல்லி ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இங்கே அதெல்லாம் காசு. பச்சை மிளகா ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நாங்கள் வந்து பச்சை மிளகா ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்தோம். அவ்வளோதான். இப்போ இதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃபிஷ் வாங்கணும். அப்புறம் நான் சிக்கன் லிவர் வாங்கணும். அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்குது. நான் அவ்வளோதான். எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக பிரித்து வச்சுட்டோம். ஆனால் வெங்காயத்தில் தான் நிறைய வேஸ்டேஜ் இருந்துச்சு. ஒரு 2-3 வெங்காயம் கெட்டு போய் வேறு இருந்துச்சு. அதெல்லாம் தூக்கி போட்டோம். அப்புறம் இந்த எக்கு வந்து நீ எடுக்கிறேன் நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த எக் பாக்ஸில் எடுத்து அடுக்கி வைக்கிறதுக்குள்ள 2 பேருக்கும் போட்டி போட்டு அடுக்கிட்டு இருந்தோம். இங்கே வந்து முட்டையிலலாம் வந்து ஸ்டாம்ப் பண்ணியிருப்பாங்க எக்ஸ்பிரி டேட்டு. இது வந்து ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் இருக்குது. ஆனால் எங்களுக்கு அவ்வளோ நேரம்லாம் இருக்காது. இன்றைக்கி வாங்கினோமா, இன்னும் 2-3 வாரம் தான். அதுக்கப்புறம் எக்கெல்லாம் கண்டிப்பாக முடிஞ்சிடும். அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து தனித்தனியாக அந்தந்த பாக்ஸில் வச்சுட்டு கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது ஃப்ரிட்ஜ்லேயும் வெளியே வைக்க வேண்டியது வெளியே வச்சுட்டோம். முக்கிய குறிப்பு, மம்மி பார்த்துக்கோங்க நான் எவ்வளோ நல்ல பிள்ளையாக பொறுப்பான பிள்ளையாக இருக்கேன்ட்டுன்னு. இதுக்கப்புறம் சமைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.